நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னடா குமார் பாட்காஸ்ட். வழங்குவோர் அரவிந்த் மற்றும் நண்பர்கள். இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுப்பட்டது அல்ல. ஸோ வணக்கம் நேயர்களே. இந்த பாட்காஸ்ட் எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்தோட ரிவ்யூ அது காப்பிரைட் காரணங்களால் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை ஆடியோவாக பண்ணலான்னு பாட்காஸ்ட்டாக எடுத்துட்டேன். ஸோ வாங்க இன்றைக்கி ஷோக்குள்ளே போயிடலாம். படம் என்ன ஜான்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் காமெடி கிரைம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஹீரோலாம் இல்லை, வில்லன் தாங்க விஷயமே. ஸோ மங்காத்தா படம் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. சரி, இப்போது கதைக்குள்ளே போவோம். லினார்டோ டிகார்பிகோ, ஆமாங்க, டைட்டானிக் படத்தில் நடித்த அவர் தான். அப்புறம் இன்செப்ஷன் படமும் நடிச்சிருக்காரு. ஸோ இவரும் இந்த படத்தில் இவர் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்டன் பெல்ஃபோர்ட். ஸோ இந்த படம் ஒரு நிஜமான கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நிஜமாலே ஜார்டன் பெல்ஃபோர்ட்னு ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் எழுதின புக்கில் தான் இந்த கதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மார்காட் ரூபி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்புறம் சூசைட் ஸ்குவாட் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹார்லி குவின்ன்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஒரு வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு போய் ஒரு சேர்றாரு. அப்போ ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் மார்க் ஹென்னா இந்த படத்தில். ஸோ அவர் இவரை கோச் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்டாட்டிக்ஸு எல்லாத்தையும் சொல்லித்தராரு. ஸோ இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் தேடி படித்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் சொல்லித்தராங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது. ஸோ இவர் அங்கே வால் ஸ்ட்ரீட்டில் சேர்றாரு. வால் ஸ்ட்ரீட்டுன்றது யூஎஸ்ஏல இருக்குது ஒரு இடம் அது. ஸோ அங்கே அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. மார்க் ஹென்னா சொல்லித்தராரு. அப்புறம் மார்க் ஹென்னா இவர்கிட்ட கேட்பாரு, நீ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி மாஸ்டர்பேட் பண்ணுவேன் அப்படின்னு. இவர் 3 to 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அவர் நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பார். இது தொடர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார். ஸோ அதான் இவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அது ஏன்னு போக போக பார்ப்போம். ஸோ லினார்டோ டிகார்பிகோ ஒரு 6 மாதம் இங்கே வேலை செய்கிறாரு. அந்த 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தே அவர் ஒரு கார் வாங்கிடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜார்டன் பெல்ஃபோர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 6 மாதம் கழிச்சு ஒரு லைசன்ஸ்டு ஸ்டாக் ப்ரோக்கர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிராஷ் ஆகுதுங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க. ஸோ அப்புறம் அவர் வீட்டுக்கு போகிறாரு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க ஒய்ஃப் அவர் தேடிட்டு இருப்பார் பேப்பரில், ஏதாவது ஸ்டாக் ப்ரோக்கருக்கான வேலை இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இது ஒரு சின்ன கம்பெனி தான், ஆனால் நீ இங்கே போய் பாரு எதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த கம்பெனிக்குள்ளே போவார். பார்த்தா அந்த கம்பெனி மாதிரி இருக்காது. அவர் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச 6 மாதம் ட்ரைனிங் எடுத்த கம்பெனி அது சூப்பராக இருக்குங்க. அது ஷீட் ஃபாக் டாட் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. மணி பணம் பேர் இருக்கும் அப்படின்றத அங்கே தான் பார்த்தேன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கம்பெனிக்கு போயிட்டு கேட்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஆக்டிவாக இருப்பாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம். அது அவ்வளோவா டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி இல்லை. ஸோ அங்கே ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி ஏரோடைன் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது ஒரு இப்போ ஹாட் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி குப்பையெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மெக்கானிக், ப்ளம்பர், அவங்க ஒய்ஃபுக்கு டைமண்ட் ரிங் வாங்குறதுக்காக இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் பிங்க் ஷீட் ஸ்டாக்ஸ் விற்றா 50% கமிஷன்னு சொல்லுவார். என்ன காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸோ நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்கள் அப்போது நான் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை விற்றேன்னா அது எனக்கு 5,000 கமிஷனா அப்படின்னு கேட்பாரு. ஆமாங்க. ஸோ பிங்க் ஷீட் ஸ்டாக்னால் என்னென்னு பார்த்துருவோம். பிங்க் ஷீட் ஸ்டாக்னால் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஒரு சில டாலர் தான் இருக்கும். அதை விற்றா நமக்கு ஒரு பைசா கணக்கில் தான் ஒரு லாபம் வரும். ஸோ $5 ஒரு ஸ்டாக் அப்படின்னா அதை நம்ம விற்றா நமக்கு ஒரு ஷேர் ஒரு பென்னியில் தான் வரும். ஒரு $0.96 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது அவ்வளோ லாபம் கிடையாது. அது லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவில் விற்றா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். லினார்டோ டிகார்பிகோ அப்படியே அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுவார். அது ஒருத்தட்ட பேச்சு போட்டு எப்படியோ அந்த ஸ்டாக்கை விற்றுருவார். அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருவாங்க. ஸோ பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தாங்க டானி எசாஃப்னு ஒரு கேரக்டர் வராரு. இவரும் ஒரு லீட் ரோல். டானி எசாஃப்ன்றது இவர் நிஜ பேர் கிடையாது. இவர் பேர் ஜோனா ஹில்னு போட்டிருக்கு. ஸோ இவரும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இவர்
ஜார்டன் பில்ஃபர்ட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாரு. வெளியில் நிற்கிது, அது உங்கள் கார் தானே அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு நானும் நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஓ அப்படியா, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், எனக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நான் ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னு, $60,000 சொல்லுவார். காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நிஜமாக தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வேலைக்கு நீங்கள் என்ன வேலைக்கு எடுத்துப்பீங்களான்னு கேட்பாரு. ஷியோர் அப்படின்ட்டுருவாரு. அதுக்கப்புறமேட்டு இவரும் வேலைக்கு சேர்ந்துருவார். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்காமல் நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர மாதிரி யோசிக்காமல் வேலையை விட்டுருவார் அவரும். அதுக்கப்புறம் இவரும் சேர்த்துப்பார். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆளுங்க தேவை இல்லையா, அதனால் இவரோட ஹோம் டவுனில் இருக்கிற சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. சில பேர் அதில் பாஸ் ஆகிருக்கவே மாட்டாங்க 10th கூட. அப்படி அதுக்கப்புறம் இவங்களோட காமனான விற்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா தான் விற்றுட்ருப்பாங்க அவங்க லோக்கலில். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி சூப்பராக அந்த கம்பெனியை மாற்றிடுவார், அந்த சின்ன கம்பெனியை. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ராட்டன் ஓட்மார்க்னு ஒரு பேர் வைக்கிறாரு. நீங்கள் உங்கள் உழைப்பை கண்டிப்பாக இதே மாதிரி போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனி தான் ஒரு ஒரு காலத்தில் அமெரிக்காவில் பெரிய கம்பெனி ஆகும் அப்படின்னு சொல்லுவார். நம்பிக்கையாக இருப்பார். ஸோ இவரோட டெய்லி ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கொக்கைன் எடுப்பார். அப்புறம் குவேலியோட்ஸ், அந்த மாதிரி குவேலியோட்ஸ்னால் அதுவும் ஒரு ட்ரக்கு தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரக்கு எடுப்பார். ஸோ இவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இவர் வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவார். அதான் வால் ஸ்ட்ரீட்லேயே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி ஆரம்பிச்சிருவார். அதாவது இந்த ஸ்டாக் புரோக்கர் கம்பெனி ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் அது வந்து நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக வளருது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அது உங்கள் சொந்த வீடு மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் பாட்டு கூத்து எப்போ பார்த்தாலும் இருக்கும். அவர் வந்து ஒரு டைம் வச்சுருப்பார், இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்ம வந்து விற்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து யார் கம்மியாக விற்றுருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து மாட்டிப்பாங்க. அவங்கள வந்து உட்கார வச்சு ஒரு ட்ரிம்மர் எடுத்து அவங்க மண்டையை குதறி விட்ருவாங்க. இதாங்க பனிஷ்மெண்ட்டு. ஸோ அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான காம்பல்சேஷனான பணத்தையும் கொடுத்துருவாரு. ஸோ ஆஃபீஸில் பார்ட்டி வச்சது பத்தாதுன்னு அவரோட தனியாக ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி வைப்பார். அந்த பார்ட்டியில் தான் நம்ம மேர்காட் ரூபி வந்து வராங்க. அவங்கள வந்து முடிஞ்சா நீ கரெக்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவரும் வந்து கரெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து மாட்டிப்பார் ஒரு காரில். இவங்க வந்து காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒன்றா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை வந்து நிறுத்தி பார்த்துருவாங்க. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க பேர் என்னென்னா தெரசா பெட்ரிலியோன்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு செம்ம அடிப்பாங்க ரோட்டில் போட்டு டம்மு டிம்முன்னு. அதுக்கப்புறமேட்டு நீ வந்து அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு ரிங்கு கொடுத்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. சரி அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட மேரேஜ் வந்து ரொம்ப ஆடம்பரமாக பயங்கரமாக கிராண்டாக நடக்கும். அதுக்கப்புறம் இவரோட திருப்பி தினசரி வேலைக்கு போயிடுவார். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டு கிராஷ் நடக்கும் மறுபடியும். அது வந்து அங்கே வந்து அப்போது நம்ம ஆக்டிவாக வேலை செஞ்சால் தான் நிறைய காசு வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பொறுப்பே இல்லாமல் மீன் பவுல் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பார். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு டானி எசாஃப் இருக்கார் பார்த்தீங்களா, நிஜ வாழ்க்கையில் இவரோட பேர் என்ன தெரியல. இவர் வந்து அந்த மீனை எடுத்து முழுகிடுவார். இப்போயே என் ஆஃபீஸை விட்டு வெளியே போ அப்படின்னுவார். அதுக்கப்புறம் இது வந்து நிஜமாலே நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு சில சீன்லாம் வந்து அவங்க டைரக்டரோட கற்பனையில் எடுக்கப்பட்டது. அண்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 3 மணி நேரத்துலேயே எவ்வளோ மில்லியன் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப அர்ஜென்ட்டு சொல்லுவார். யார் அவன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், நாங்கள் வந்து FBIலேருந்து ஃபோன் பண்ணுறோம், இந்த மாதிரி உங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு வேணும், எங்களுக்கு வேணும். அப்புறம் உங்கள் மேரேஜில் கலந்துக்கிட்டவங்களோட எல்லார் பேரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். இவங்க எதுக்கு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்பார். அவர் வந்து போலீஸ் மாதிரி, ஆனால் போலீஸ் இல்லை, ஒரு ரிட்டையரான போலீஸ் அப்படி சொல்லலாம். ஸோ அவர் வந்து சொல்லுவார், உன்னை பிடிக்கிறது வந்து
பேட்ரிக்னு ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். யார் யார் இப்போ அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு போலீஸு, அவன்கிட்ட மாட்டணும்னா உன்னை உருவிடுவான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இவர் என்ன தப்பு பண்ணார், ஏன் இப்போது தேடுறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து கமிஷன் அதிகமாக எடுத்துப்பார், மொக்கையாக தள்ளி விட்டுருவார். இது வந்து ஒரு ஸ்டாக் ஃப்ராடு, மணி லாண்ட்ரிங் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி குற்றங்களில் வந்து இவர் ஈடுபட்டிருப்பார். அதனால் இவர் வந்து தேடுவாங்க. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு இன்விடேஷன், சாரி, அந்த பேர்லாம் கேட்பார், லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து. அப்புறம் நம்ம ஜார்டன் பெல்ஃபோர்டுக்கு தெரிஞ்ச ஆள் வந்து சொல்லுவார், இல்லை நீ அவர்கிட்ட தயவுசெய்து ஃபோன் பண்ணி மட்டும் பேசிடாத, நேரில் பார்த்துடாத அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து சும்மா இல்லாமல் 7.5 தூக்கி போட்டுப்பார். அதாவது அவர் ஃபோன் பண்ணி அவரோட ஷிப்புக்கு வர சொல்லுவார். இந்த ஷிப்பு எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இவரோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கு வந்து மேரேஜ் கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. ஸோ நயோமி அப்படின்னு அந்த கப்பல்லையே பேர் எழுதியிருக்கும், மேலே ஒரு சாப்பர், ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷிப்லேயும் ஒரு 2 பொண்ணுங்க வச்சுருப்பாரு, சும்மா டைம் பாஸ்க்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுவார். இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு ஸ்டாக் ஃப்ராடும் பண்ணுறதில்ல, எங்களை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டது ஏதோ இருக்குது, இவங்க தான் என்னோடய கல்யாணத்தில் வந்தவங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்களோ அவங்க பேர் தான் இருக்கும். அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் நேம்ஸ் இருக்காது. நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிரைப் பண்ணுற மாதிரி பேசிடுவார், அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி பேசிடுவார். ஒரு கட்டத்தில் வந்து நீ சொன்னதை மறுபடியும் அப்படியே மாறாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து எனக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் லஞ்சம்லாம் கொடுக்க ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கப்பலில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு நாள் வந்து இந்த கப்பல், உங்கள் கம்பெனி, நீ எல்லாத்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், சீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுறா அப்படின்றவார் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் காண்டாயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்லேருந்து ஒரு பணம் கட்டை எடுப்பார். ஸோ இதான் இங்கே பாரு, இதுதான் உன்னோட ஒரு வருஷம் சம்பளம், இந்த அப்படியே தூக்கி தூக்கி போடுவார் திமுறா தெனாவட்டா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பணத்தெல்லாம் மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பேங்க். அங்கே போவார். ஸோ அங்கே வந்து அவர் வந்து ஒரு கேள்வி கேட்பார். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டாக் ஃப்ராட் யாராவது பண்ணிட்டாங்க, அமெரிக்கன் FBI வந்து கேட்குறாங்க, அப்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மேபி ஸ்விஸ் பேங்க் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட தெரிஞ்சவங்க யார் பேர்லையாவது வேணால் எடுத்துக்கோங்க, யூரோப்பியன் பாஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட் ஏமா அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து நம்ம மார்காட் ரூபி, அதாவது நயோமியோட ஆன்ட்டி. ஸோ இவங்க வந்து இவங்கள்ட்ட யூரோப்பியன் பாஸ்போர்ட் இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, டானி அசாஃப், பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் இந்த டானி அசாஃப் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பணத்தையும் சேர்த்து அவர் வந்து மறைக்க ட்ரை பண்ணுவார். ஸோ பிராட் அப்படின்ற கேரக்டர் வந்து இவருக்கு யூஸ் ஆவாங்க. பிராட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், அவரோட ஹோம் டவுன், அதாவது அவர் சொந்த ஊர்லேருந்து ஒரு சில பசங்களை வந்து கூட்டு வருவார், சொன்னேன் பார்த்தீங்களா வேலைக்காக. அதில் பிராடும் ஒருத்தர். ஆனால் இவர் வந்து இவரோட டைரக்ட் டீலிங்கில் இருக்க மாட்டார். இவர் வந்து அப்படியே இன்னமும் கொக்கைன் அண்டு கஞ்சா வித்துட்டு சுற்றிட்டு இருப்பார் ஜாலியாக. ஸோ இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்லோவேனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நாடு போல். இவங்கள்ட்ட அந்த யூரோப்பியன் பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ இவங்க பேர்லேயும் அவங்க ஆண்ட் ஏமா பேர்லேயும் ஒரு ஸ்விஸ் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் எல்லா பணத்தையும் வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சூட் கேஸ் வந்து கொடுக்க வருவார் டானி எசாப் வந்து பிராடு கிட்ட. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டானி வந்து ரொம்ப வாய் நக்கலாக பேசிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடும். ஸோ இவர் ஏதோ பிராட் தப்பான ஆளு போல் அப்படின்னு இந்த சூட் கேஸையும் அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் தெரிஞ்சு நம்ம லியோனார்டோ டிகார்பிகோ வந்து நம்ம டானி எசாப்பை திட்டி பிராடை எப்படியோ, அதுக்கப்புறம் அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் வருவார். ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுத்து அவரை கூல் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டானி எசாஃப் அவரோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷூ மேக்கராக இருப்பார். அவரோட ஸ்டாக்கை வந்து எப்படியோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம
ஓட்ஸ்மார்க் அதாவது ஸ்ட்ராட்டன் ஓட்மார்க் கம்பெனிக்கு வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவர் வந்து பயங்கரமான ஆள், இவரோட ஸ்டாக்கை நம்ம எப்படியாவது ஏற்றணும் அப்படின்னு பங்கமாக பேசி எப்படியோ இவரோட ஸ்டாக்கை வந்து ஏற்றிடுவார். அண்ட் இவர் தான் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்ட் எம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அப்போ தான் அவருக்கு பக்குன்னு ஆகிடும். என்னது இறந்துட்டாங்களா, அப்போ என் $20 மில்லியன் வந்து அரோகராவான்னு யோசிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சக்சஸர்னு சொல்லி இவர் பேரை வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உடனே இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து அப்போ ஷிப்பில் இருப்பார். அவர் வந்து ஹோம் அரெஸ்ட், அதாவது இங்கே சரௌண்டிங் ஸ்கூல்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் இப்போ கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு அந்த அந்த சுவிட்சர்லாந்து பேங்க் ஆஃபீஸர் வந்து சொல்லுவார். அப்புறம் இவரும் போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். கிளம்பி போகும்போது வந்து அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதாவது கடல் அலைகள் வந்து ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இவர் போட் வந்து கவுந்துரும். இவரை கூட்டு போகிறதுக்காக இவர் வந்து ஒரு சாப்பரை வர சொல்லியிருப்பார், அதாவது ஒரு ஹெலிகாப்டரை வர சொல்லியிருப்பார். அந்த ஹெலிகாப்டரும் கடலில் வந்து முழுகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இட்டாலியன் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்து இவங்கள காப்பாற்றிடும். அதுக்கப்புறம் இவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க திருப்பி. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் அதாவது அந்த ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, டானி எசாஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஷூ செய்கிறவர், இவரோட ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட எஃபிஐ வந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவரோட ஸ்டாக்லாம் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இனிமேல் நான் ஷேர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து செம்ம காண்டாக்ட் இருப்பார். அதுக்கப்புறம் அவரோட அங்கே ஒருத்தர் இருப்பார் விக்கு வச்சுக்கிட்டு. ஸோ அவர் வந்து எதாவது போட்டு செம்மையாக கலாய்ப்பாங்க, ரக்ரட்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் வந்து சரியாக தெரில, ரக்ரட்னு கலாய்ப்பாங்க, அது வந்து கலாய்க்கிற பேர் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து நீ இதாக பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் அவர் வந்து தப்பாக செஞ்சுருவார். அதனால் ஒரு பெரிய லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டானி எசாஃப் வந்து ஒரு ட்ரக்கை கொடுப்பாரு. அது வந்து 2 மடங்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வந்து இவங்க சாப்பிடுவாங்க 2 பேரும் ஒரே இவர் வீட்டில், நம்ம ஜார்டன் பெல்ஃபோர்ட் வீட்டில் உட்காந்துன்னு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பவரே இல்லை, என்னடா சப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் 2ஆக போடுவாங்க, 3ஆக போடுவாங்க, அப்பயும் பவர் இருக்காது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுவார், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவர் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அவர் சொல்லுவார், இப்போ உடனே எங்கே இருந்தாலும் வெளியே வந்து ஒரு ஃபோன் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவார், இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அவர் வந்து முக்கால்வாசி உன்னை மோப்பம் பிடிச்சி வந்துட்டான், உன்னை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டான், அரெஸ்ட் பண்ணால் உனக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த மாத்திரை போட்ட உடனே வேலை செய்யாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வேலை செய்யும். அப்போ வந்து இவர் நரம்பு கை காலெலாம் இழுத்துக்கும், இவரால் வந்து நடக்கக்கூட முடியாது. அந்த படிக்கட்டுலேருந்து உருண்டு அவர் காருக்கு போய் திருப்பி போயிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டானி எசாஃப் வழக்கம் போல் வாயு தர எஃபிஐயில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருப்பார். அவரோட அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினில், அதாவது சாரி அந்த ஸ்விஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து சொல்லுவார், அவருக்கு ஃபோன் பண்ணி என்னவோ வளரிட்டு இருப்பார். அப்போ வந்து எஃபிஐ டேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபோனை வந்து டேப் பண்ணி வச்சுருப்பாங்க, இவரோட ஆஃபீஸ் ஃபோனு, வீட்டு ஃபோனு எல்லாமே. அதாவது இவர் என்ன பேசினாலும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபோனை கீழே வைக்கிறதுன்னு சொல்லுவார், இவர் வைக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஃபோனை எப்படியோ எடுத்து உடச்சி போட்டுருவார், கடைசியில் அவர்கிட்ட வந்து பிடுங்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து இவரை கூப்பிடுவாங்க. அப்புறம் பெயில் செட் ஃபார் $10 மில்லியன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவரும் ஃபைனை கட்டிட்டு வெளியே வருவார். அதுக்கப்புறம் லாயர்கிட்ட வந்து பேசுவார். அவங்களும் சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, மார்கரெட் ரூபி வந்து இவரோட சண்டை போட்டு கடைசியில் நீ வந்து ஜெயிலுக்கு போனால் 20 வருஷம் வெளியே வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. நினச்சிப்பாரு, நீ 20 வருஷம் வந்து கழிச்சு வெளியே வந்து பார்த்தா நம்ம பசங்க வந்து காலேஜ் போயிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வெளியே போக பார்ப்பார். ஸோ அப்போ வந்து காரு பின்னாடி கிராஷ் பண்ணிருவார். அப்போ அந்த குழந்தையும் முட்டிக்கும். ஸோ அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு மார்கரெட் ரூபி வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடுவாங்க எஃபிஐலேருந்து, ஏதோ ஒயர் மாதிரி ஒன்று செட் பண்ணி வைப்பாங்க இவரோட உடம்புல. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து இது இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போனாலும் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்து கேட்கும் அப்படின்னு. இது வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸுக்கு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்லிக்காத அப்படின்னு ஒரு எழுதி காமிப்பார், என் உடம்புல இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு டானி எசாஸும் சொல்கிறத நிறுத்திடுவார் பழைய கதையெல்லாம். அதுக்கப்புறமேட்டு
FBI வந்து ரைட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சிருவாங்க ஒருத்தராக. அந்த சுவிட்சர்லாண்ட் பேங்க் ஆஃபீஸர்லேருந்து அவங்களோட கூட்டாளிங்க எல்லாரையும் வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பேப்பர் தாங்க பெரிய எவிடன்ஸு. FBI வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் தூங்கி ஏஞ்சி வருவார். நீ இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அதாவது இந்த பேட்ரிக்ன்ற ஆஃபீஸர், FBI ஆஃபீஸர் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை ஜெயிலில் அடைச்சிருவாங்க ஒரு 3 வருஷத்துக்கு. ஏன்னா இவர் பண்ண தப்பெல்லாம் இவருக்கு ஒத்துக்கிட்டதுனால. ஸோ அதுக்கப்புறம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கழிச்சு இவர் திருப்பி வெளியே வரும்போது ஒரு டிவி ஷோ மாதிரி ஒன்று நடத்துவாங்க. அந்த டிவி ஷோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிஜமான ஜார்டன் பெல்ஃபோர்ட் வந்து இருப்பார். இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாக் ஃப்ராட் பண்ணார். ஆனால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவர் வந்து இப்போ பாருங்கள், இப்போது ஸ்டாக் எப்படி விற்கணும்னு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லுவார். அங்கே வந்து செல்மி பென் அப்படின்னு சொல்லுவார், செல்மி திஸ் பென் அப்படின்னு சொல்லுவார். இது எப்போ சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா படம் நடுவுலேயே சொல்லுவார் ஒரு வாட்டி அவங்களோட டீம் பாய்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சிடும். ஸோ இந்த படம் வந்து ஒரு நிஜமான க்ரைம் ஸ்டோரி. ஜார்டன் பெல்ஃபோர்டுன்ற ஆர்த்தர் வந்து எழுதினார். அவர் தான் இந்த ஒரிஜினலாக க்ரைம் பண்ணது. அவர் வந்து இந்த படம் அந்த டிவி ஷோவில் வருவார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வருவார். ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். நன்றி.